அடுத்தது கீனோட் ஸ்பீக்கரா நம்ம பிரசனாவை வந்து எஸ்எல்எஸ்பிஎனோட செக்ரட்டரி, புதுவை கிளர்க்கோட ஃபவுண்டர், அப்புறம் எஃப்எஸ்எம்மோட முன்னாள் செக்ரட்டரி, அவரை வந்து இன்வைட் பண்றேன். ஹாய், குட் மார்னிங். ஸோ என்ன சொல்றது, எல்லாம் ஃபெமிலியர் ஃபேஸஸ், ரைட்? ஸோ யாரும் புது ஃபேஸஸ் கிடையாது. ஹாய்யா. ஸோ எல்லாரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவசர அவசரமாக கிளம்பி வரல, சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க, ரைட்? ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து தெளிவாக தெரியுதான்னு சொல்லுங்கள், ரைட்? ஸோ ப்ரெசன்டேஷன்னு பெருசாக இல்லை, எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது. அந்த ஐடியாஸை நான் வந்து ஜஸ்ட் ஒரு டிராஃப்ட் மாதிரி லே அவுட் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஓகே, நான் என்னோட ப்ரௌசர் ஷேர் பண்ணுறேன், தெரியுதா? ஓகே, கிரேட். யா, ஃபைன். ஸோ என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்க்ரீன் பார்த்து பேசல. ஐ மீன் ஸ்க்ரீன் பார்த்துனா உங்களை பார்த்து பேசல. நான் இந்த உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ யாராச்சும் இன்டரப்ட் பண்ணணும்னா என்கிட்ட பேசினா மட்டும் தான் எனக்கு தெரியும். அதனால் யாராச்சும் இன்டரப்ட் பண்ணுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து இன்னைக்கு நான் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஸோ புதுவை கிளர்க்கோடைய செகண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், இது ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது வந்து 2026. ஸோ புதுவை கிளர்க் ஃபவுண்ட் பண்ணது வந்து 2011. ஸோ ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ ஒரு 15 இயர்ஸ் கடந்து நம்ம இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக பாண்டிச்சேரியில் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாஸை பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா புதுவை கிளர்க் ஆர் எஃப்எஸ்ஹெச்எம், ரைட்? அண்ட் அசோசியேட் பாடிஸ். ஸோ நம்மளுடைய அதர் கிளர்க்ஸ் எஸ்ஓடிசி, ஆர்ஜிசிடியாக இருக்கட்டும், ரைட்? ஸோ பெக், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம அமைப்புகள் கிளர்க்ஸை ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அந்த எல்லா அமைப்புகளும் வந்து ஒன்றா இருக்கும், ரைட்? ஸோ இன்னைக்கு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடியது, ஐ ஹோப் இட்ஸ் விசிபிள், நோ? ஸ்க்ரீனில் ஐ எம் ஷேரிங் அன் இமேஜ், அது தெரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த இமேஜ் எதை பற்றின இமேஜ் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள்னா ஒரு ஓவர் வியூ, இல்லை ஒரு முன்னுரைங்கிற மாதிரி தான். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை நீங்கள் ஏற்கனவே கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதில் வந்து சில அம்சங்கள் வந்து குறிப்பிட்டு இதுதான் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதில் என்ன முக்கியமாக அப்படின்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens justice. ஜஸ்டிஸ்ங்கிறது சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் மூணு விதத்துலையும், லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரமோட் அமாங் தெம் ஆல், ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை அம்சங்களாக உள்ள ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு புதுவை கிளர்க்கோடைய செகண்ட் கான்ஃபரன்ஸு, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டு, இதில் ஏன் வந்து நம்ம இதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், ஏன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் இஸ் தி கைடிங் பிரின்சிபல். நம்ம நாடை வந்து வழி நடத்துறதுக்கான ஒரு இந்தியாவினுடைய உச்சபட்சமான அத்தாரிட்டி எதுனா அது கான்ஸ்டியூஷன் தான். இங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டரோ, பிரசிடென்ட்டோ, சீஃப் மினிஸ்டரோ, தோ பிரசிடென்ட் இஸ் கான்ஸ்டியூஷனல் ஹெட், பட் கான்ஸ்டியூஷன் படி தான் எல்லாருமே வந்து இந்தியாவில் நம்ம டே டு டே லிவிங்கை, டே டு டே வழக்கங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. ஸோ கான்ஸ்டியூஷன் இஸ் தி சுப்பீரியர். அப்போ இந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து நான் ஹைலைட் பண்ணி இந்த கீநோட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிதான் இந்த கான்ஸ்டியூஷனை உங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சாவரின், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அம்சங்கள் இருக்குது, பட் நம்ம அதை பற்றி இன்னைக்கு பேச வேண்டாம். நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் தான், விச் இஸ் சாவரின். சாவரின் அப்படின்னா என்னன்னா, சாவரினிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழில் வந்து இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இறையாண்மைனா ஒருத்தவங்க, ஐ மீன் இறையாண்மைக்கும் கடவுளுக்கோ இல்லை இறைவனுக்கோ எந்த தொடர்பும் கிடையாது. அந்த இறை வேற, இந்த இறை வேற, ரைட்? ஸோ இறையாண்மை அப்படிங்கிறது, இல்லை சாவரினிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளை நாமளே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது, நமக்கு என்ன தேவைங்கிறத முடிவை நாமளே எடுக்கிறது,
நம்மளுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும்னு நம்ம முடிவு பண்றது. ஸோ எசென்ஷியலி இட் இஸ் தி ஐடியா ஆஃப் சாவர்னிட்டிங்கிறது வந்து ஒரு ஐடியா ஆஃப் பவர் அண்ட் கண்ட்ரோல். சரியா? இதுதான் வந்து சாவர்னிட்டி அப்படின்னு சொல்றது. அந்த பவர் அண்ட் கண்ட்ரோல்ல நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ சாவர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது புதுசு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து மேபி வேணா ஒரு பெரிய டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஒரு கரண்ட் ஜென்ரேஷனோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். எதுக்கும் இடைவெளி இருக்கும் அப்படின்னா அந்த ஜென்ரேஷனுக்கும் இந்தியாவினுடைய காலனைஸ்டு பீரியடுக்குமான இடைவெளி வந்து அதிகரிச்சுட்டே போகும். ஏன்னா நம்ம வந்து வெறும் இதை வந்து வாயில வந்து புக்ஸ்லயோ இல்லை எஜுகேஷன்லயோ படிச்சுட்டு தான் போவோமே தவிர நம்ம ஈவன் இன்க்ளூடிங் மீ நம்மளாம் வந்து அந்த ரியல் எக்ஸ்பீரியன்சஸ்குள்ள இல்லை. அந்த காலனைஸ்டு பீரியட்ல நம்மளாம் பிறந்து வளராததுனால நம்மளுக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கிடையாது. ஸோ வாட் எவர் வி லேர்ன் இஸ் லேர்ன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உள்ள வந்து நம்ம கிட்ட கொடுக்கப்படுது. ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு காலனைஸ்டு கண்ட்ரியா இருந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரைட்? ஸோ இந்தியா வந்து பிரிட்டிஷ் அண்ட் அதர் யூரோப்பியன் பவர்ஸ், ப்ரிடாமினென்ட்லி பிரிட்டிஷ், பெரும்பாலும் பிரிட்டிஷும், மற்ற இப்போ பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டோம்னா பிரான்ஸ் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க, அப்புறம் டச் வந்தாங்க, அப்புறம் போர்ச்சுகீஸ். இந்த மாதிரி இந்தியாவினுடைய பல பகுதிகளில் வந்து பல்வேறு கலோனியல் பவர்ஸ் வந்து இந்தியா வந்து அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே உட்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களே இங்கே வந்து செட்டில் ஆகி அந்த என்ன சொல்றது, இந்தியாவினுடைய வெல்த், லேபர், நேச்சுரல் ரிசோர்சஸ், இப்படி பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதனாலதான் இந்தியாவில் வந்து ஃபெமைன், அதாவது பஞ்சம் வந்தது. இந்தியா வந்து ஏன் ஏழை நாடா இருந்துச்சு? நம்ம இன்னைக்கு ரொம்ப ப்ராபப்ளி சொபிஸ்டிகேட்டடா, கொஞ்சம் ஓரளவுக்கு சொபிஸ்டிகேட்டடா நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரியும் கிடையாது, டெவலப்பிங் கண்ட்ரியும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்ற சொல்ற ஒரு இடத்துல இருக்கும். ஒரு டிரான்சிஷனரி ஸ்டேட்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப ஏழை நாடு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அதை கான்ட்ரடிக்டரியாவும் இருக்கு ரியாலிட்டியில. அதே நேரத்தில் ரொம்ப பணக்கார நாடும் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த ஆக்ஸ்ஃபார்ம் மாதிரியான ரிப்போர்ட்ஸ் இல்லை வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இன்இக்வாலிட்டி வந்து ரொம்ப அப்பட்டமாக கண்ணு முன்னாடி தெரியுது. அதாவது இங்கே பணக்காரங்களும் இருக்காங்க, பெரும்பகுதி ஏழைகளும் இருக்காங்க. பணக்காரங்க கம்மியாகவும் ஏழைகள் ஜாஸ்தியாகவும் இருக்காங்க. இது ரெண்டுக்கும் நடுவில், இந்த ஸ்பெக்ட்ரம்க்கு நடுவில் இருக்கிறவங்கள நம்ம மிடில் கிளாஸ்னு சொல்லிக்கிறோம். அப்படியான செக்ஷன்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ரைட்? ஸோ அப்போ இந்தியா வந்து ஒரு மிடில் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம வந்து சாவர்னிட்டியை பேசணும். நம்ம யூஸ்வலி சாவர்னிட்டியை வந்து பேசும்போது இப்போ பிரிட்டிஷ் எக்ஸாம்பிளாக சொல்றதுக்கு ரீசன் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான எக்ஸாம்பிள். அவுட் சைட்ல இருந்து ஒரு ஃபாரின் பவர் உள்ள வந்து நம்மளை கான்குயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தே ஸ்டார்டட் ரூலிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூலிங் அப்படிங்கிறதுக்குள்ளதான் வந்து என்னென்ன மாதிரி அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. அதுதான் வந்து பொலிட்டிக்கல் சாவர்னிட்டின்னு சொல்றோம். பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்னா சரி அவங்களை வெளியேற்றிட்டோம் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு வந்து நாமளே வந்து ஆண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் நம்ம இயற்றுறோம். கான்ஸ்டியூஷனை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றது, இப்போ நம்ம நாட்டினுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கான்ஸ்டியூஷன்ல தான் லே அவுட் பண்றோம். எது சரி எது தப்பு இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து செக்குலர்னு சொல்றோம், நம்ம சோஷியலிஸ்ட்னு சொல்றோம், இல்லை நம்ம வந்து டெமோக்ராட்டிக்னு சொல்றோம், ஈக்குவாலிட்டி பேசுறோம், ஜஸ்டிஸ் பேசுறோம், இதெல்லாம் விஷயங்கள்லாம் உள்ள வருது இல்லையா? இந்த ஃப்ரேம் ஒர்க் உள்ள வந்துடுறோம். ஸோ பொலிட்டிக்கலி நம்மளுக்கு வந்து அந்த சாவர்னிட்டி கிடைச்சிருச்சு. ரைட்? ஆனா சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இல்லை எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இந்த சாவர்னிட்டி வந்து எந்த அளவுக்கு நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கொஸ்டினா இருக்கு. ஈவன் தோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலும் அது எவ்வளவு ஃப்ரீயா நம்மளால எக்ஸசைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஏன் நமக்கு முக்கியம்? இந்த கேள்வி ஏன் வந்து புதுவை கிழக்குலையோ இல்லை வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் மூவ்மெண்ட் வந்து இதை ஏன் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சாவர்னிட்டியின் அடிப்படையில தான் இந்த மூவ்மெண்ட்டினுடைய வளர்ச்சி இருக்கு. அந்த சாவர்னிட்டியினுடைய அடிப்படையில தான் இந்த மூவ்மெண்ட்டோடைய இந்த மூவ்மெண்ட்டை நம்ம வந்து உள்வாங்கிக்கணும் அப்படின்னு நான் வந்து ப்ரப்போஸ் பண்றேன். ரைட்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ சாவர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து அதான் சொன்னேன். இப்போ பிரிட்டிஷ் இப்போ என்ன சொல்றது, விக்ரம் வந்து தூள் நினைக்கிறேன் அந்த படம் இல்லையா? அதுல சொல்லுவான், ஐயோ அதான் வெள்ளைக்காரன் தான் நம்மளை விட்டு போயிட்டானே, அப்புறம் ஏன் இன்னும் இங்கிலீஷை படின்னு தொலை பண்றீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வரும். ஸோ அதே மாதிரி அதான் வெள்ளைக்காரன் தான் வெளியே போயிட்டானே, இல்ல நம்மள கலோனியல் பவர் தான் வெளியே போயிடுச்சு, நம்ம ஏன் வந்து இப்போ இன்னும் ஏன் புலம்பிட்டு இருக்கோம், இன்னும் ஏன் அவங்களே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். பட் ரியாலிட்டி இஸ் அதர்வைஸ். ரியாலிட்டி வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்கு. அது என்ன வேறு மாதிரி இருக்கு அப்படின்னா, கண்டினியூஸா வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, தொடர்ந்து
இந்தியா அண்ட் நாட் ஜஸ்ட் இந்தியா, நீங்க முன்னாள் காலனைஸ்டு கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸா இருக்கலாம், இல்லை ஏசியாவில் இருக்கிற பல்வேறு கண்ட்ரீஸா இருக்கலாம், இந்த எல்லா கண்ட்ரீஸுமே வந்து கண்டினியூஸா வந்து அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், சுய வளர்ச்சியோ அவங்களுடைய சாவர்னிட்டியை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாராலையும் அச்சீவ் பண்ண முடியல. ரைட், அந்த விஷயங்கள் தான் நீங்க தாமோ வந்து ஸ்டார்டிங்ல வந்து கண்டலன்சஸ்ல எல்லாம் பேசும்போது குளோபல் சுச்சுவேஷன்ல இந்த நாடுகள்ல இப்படி நடந்துட்டு இருக்கு, ஒரு அன்ரெஸ்ட் வந்து உலகம் ஃபுல்லா நம்ம கவனிக்கிறோம். இந்த அன்ரெஸ்ட் வந்து ஏதோ தானாலாம் நடக்கிறது கிடையாது. இந்த அன்ரெஸ்ட் வந்து ஏதோ வந்து அந்தந்த நாடுகள்ல மட்டும் தனித்தனியா ஐசோலேட்டடா நடக்குதுன்னு கிடையாது. இட் ஹாஸ் பீன் லாங் ப்ராஜெக்ட். அதாவது கலோனியலிசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பேசினாலும் இன்னைக்கு எந்த நாடும் காலனி ஆதிக்கத்துக்கு இல்ல, கலோனியலிசம்னா கலோனியல் பவர்ஸ் எல்லாம் அந்தந்த நாடு விட்டு வெளியே போயிட்டாங்க நம்ம பேசினாலும், பட் த ரியாலிட்டி டுடே இஸ் தட் கலோனியலிசம் ஹாஸ் பீன் வேற வடிவத்துல மாறி அந்த வடிவத்தின் மூலியமாக இன்னும் தன்னுடைய பிடியை வந்து விடாம ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து இம்பீரியலிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இம்பீரியலிசம் தான் வந்து இன்னைக்கு தொடர்ந்து வெவ்வேறு வடிவங்கள்ல, அதை தான் நான் உங்களுக்கு லிஸ்டிங் அவுட், நான் இங்க அதான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன மாதிரி வடிவங்கள்ல அது வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்துது அப்படிங்கிறது. ஐ ஹோப் ஸ்க்ரீன் விசிபிளா தானே இருக்கு. எனக்கு ஐம் நாட் ஷுர், விசிபிளா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்களா? ஓகே, ஃபைன், கிரேட், தேங்க்ஸ். சரியா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம இன்னைக்கு இந்தியாவினுடைய சாவர்னிட்டிக்கு, இப்போ பொலிட்டிக்கல் சாவர்னிட்டியை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு லெட்ஸ் லுக் அட் டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக் சாவர்னிட்டி. ஸோ இன்னைக்கு இந்தியாவினுடைய டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக் சாவர்னிட்டிக்கு சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டினியூஸ் அட்டம்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதாவது நம்மளுடைய சாவர்னிட்டியை வந்து என்னைக்குமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட முடியாத மாதிரியான ஒரு சாவர்னிட்டி அட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அதுல முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க். வேர்ல்ட் பேங்க் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு உலகத்துல இருக்கிற பல்வேறு நாடுகளுக்கு உங்க நாட்டை வளர்க்கறதுக்கு நாங்க வந்து கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கரன்சில கடன் கொடுப்பாங்க அப்படின்னா யூஎஸ் டாலர்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ யூஎஸ் டாலர்ஸ் அப்படிங்கிற கரன்சியோடைய டாமினேட்டிங் ஃபேக்டர் இன்னைக்கு ஏன் வந்து யூஎஸ் வந்து ஒரு சூப்பர் பவரா இருக்குன்னா, நாட் ஜஸ்ட் பிகாஸ் தே ஹாவ் sophisticated technology, not just because they have military power, right? It is also because their currency is so powerful. Their currency is so powerful because international trade வந்து அவங்களுடைய கரன்சில நடக்குது. ஸோ வேர்ல்ட் பேங்க்கும் ஐஎம்எஃப்பும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முன்னாள் காலனிய நாடுகளுக்கெல்லாம் போய் உங்க நாடு பாருங்க, எங்க நாடு மாதிரி வளரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து உங்க நாட்டெல்லாம் வளர்க்கறதுக்கு உதவி பண்றோம், அந்த உதவியில வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ 19 இண்டிபெண்டன்ஸ்க்குலாம் அப்புறம் வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆஹா, வந்து வெஸ்ட்டை பாருங்க எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, இவங்க வந்து நம்மளுக்குலாம் வந்து கடன்லாம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வளர்றதுக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி இவங்களே புகழ்ந்து பயங்கரமா வந்து பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இது மாதிரி நிறைய வெஸ்டர்ன் லிட்டரேச்சர் ஒர்க்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பாருங்க, வெஸ்ட் வந்து நீங்க காலனிஸ்ன்னு சொன்னீங்க, இன்னைக்கு பாருங்க எப்படிலாம் ஹெல்ப் பண்றாங்க பாருங்க. பட் த ரியல் ட்ரூத் இஸ் தட் தி வெஸ்ட் இஸ் ரிச். வெஸ்ட் வந்து இன்னைக்கு ரிச்சா இருக்கு, அவங்களால திரும்ப நம்மளுக்கு இதை கொடுக்குறாங்கன்றது வந்து இஸ் மெயின்லி பாசிபிள் பிகாஸ் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கலோனியல் ஆட்சியில வந்து நம்ம கிட்டே இருந்து சுரண்டிட்டு போன எல்லா வெல்த் தான் அவங்களுடைய வெல்த். அதை வச்சுதான் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உயர்ந்திருக்கு, அதை வச்சுதான் அவங்களுடைய பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, அதை வச்சுதான் இன்னைக்கு கடனும் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் நம்ம கிட்டே இருந்து எல்லாருக்கிட்டே இருந்து எல்லா காலனிஸ்ட் கண்ட்ரிஸ் கிட்டே இருந்து சுரண்டி வளர்த்ததையே திரும்ப கடனா கொடுத்து ஒரு டிபெண்டன்சி ஏற்படுத்துறது தான் இவங்களுடைய. ஸோ இந்த இதுல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கடன் கொடுத்துட்டு உங்களால வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த கடனை வந்து கொடுக்க முடியாது, இல்ல இந்த நாடுகளுக்கு வந்து உங்க நாட்டை வந்து உங்க நாட்டுல இருந்து இன்னும் வேற ஏதோ தேவை அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடனை திருப்பி கேட்பாங்க. ஸோ இந்தியா அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 1980s அண்ட் 1990s வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு ஒரு கிரைசிஸ்குள்ள போச்சு. இந்த மாதிரி கடனை வாங்கிட்டு அந்த டைம்ல கேட்கும்போது இல்ல எங்க கையில இருந்து இப்ப கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வரும்போது கடன் கொடுத்த இந்த வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பதான் அவங்களுடைய ப்ராஜெக்டை உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படியான இன்ஜெக்ட் பண்ற ப்ராஜெக்ட்ஸுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இல்ல எஸ்ஏபி அப்படின்னு சொல்லுவோம், சாப் அப்படின்னு. இந்த சாப் வேற, இது வந்து நீங்க ஐடில கேட்கிற சாப் வேற, இந்த சாப் வேற, சரியா? ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, லிட்ரலா அவங்க கடன் கொடுத்ததுனால இப்ப அதை உங்களால திருப்பி கொடுக்க முடியாததுனால இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓ உங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியலையா, அப்போ இனிமே நான் சொல்றதுதான் உங்க நாட்டுல வந்து நீங்க அமல்படுத்தணும். அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அப்ப உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, சரி உங்க நாட்டுல வந்து நீங்க ட்ரேடை வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு ஓப்பன் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்க நாட்டுல வந்து டொமஸ்டிக்கா இப்ப நீங்களே வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர்.
அக்ரிகல்ச்சர்ல நீங்களே உங்களுக்கு தேவையான பயிர், அரிசி, சாப்பாடு, பழங்கள், காய்கறிகள் இதெல்லாத்தையும் நீங்களே உற்பத்தி பண்றீங்களா? சரி, அது பண்ணிக்கிட்டு இருங்க. ஆனா எனக்கு என்ன பண்ணணும், நீனு உன் டொமஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு நீ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை கொடுத்துட்டு யூஎஸ்ஓ இல்லை வந்து யூரோப்போ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து நாங்கள் எங்கள் ஃபார்மர்ஸ் உருவாக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்கள் மார்க்கெட்டில் நாங்கள் விற்கணும். அதனால நீ என்ன பண்ணு, உன்னோட மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணு. அதனால உள்ள வந்து எங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் உள்ள செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, இதனால என்ன ஆகுன்றது எல்லாருக்கும் ஒபியஸா தெரிஞ்சிருக்கும். என்ன ஆகுனா ஸ்லோவா வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அடி வாங்க ஆரம்பிச்சு அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல பயங்கர டாமினேட்டிங் ஃபேக்டரா வரும். ஸோ ஸ்லோவா என்ன ஆகுனா நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லை செல்ஃப் சஃபிஷியன்சிங்கிறது அடிப்பட்டு டிபெண்டன்சிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும். அவங்க தான் இன்னைக்கு வந்து அப்போ நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் சப்ளை பண்றாங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு நீங்க எடுத்து சாப்பிடுற பல ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே, மார்க்கெட்ல பிராண்டட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த கிராப்ஸ் எல்லாம் இது கூட இந்தியாவில் ஆரிஜின் ஆயிருக்கும். ஆனா அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஓன் பண்ற கம்பெனி வந்து ப்ரொப்ரேட்டரி ஃபுட்டா இருக்கும். அந்த ஃபுட்டு வந்து அந்த ஃபுட்டினுடைய ப்ரொப்ரேட்டரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்றது இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸா இருக்கும். அதன் மூலியமா திரும்ப நம்ம மார்க்கெட்ல நம்ம கிட்டே வந்து செல் பண்றதா இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆர் ஈவன் நவ் ட்ரம்ப் வந்து என்ன ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ப்ரெஷர் பண்றாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாலேயே போதுமான அளவு சோளம் உற்பத்தி நடக்குது. இருந்தாலும் வந்து அமெரிக்கன் கார்னை நீங்க இம்போர்ட் பண்ணணும், எங்கள்கிட்ட நிறைய ஜாஸ்தியா வாங்கணும், அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருக்கிற மிலிட்டரி வெப்பன்ஸை வந்து நீங்க வாங்கியே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து இந்த மாதிரி நம்ம கிட்ட இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் கலோனியலிசம் வெளியில போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சா கூட பல வடிவங்கள் தான் அவங்க இன்னும் நம்ம மேல அந்த கிளச்சஸ் வந்து we are not free from their clutches, not just we, as I mentioned, முன்னாள் காலனிய நாடுகள் அப்படிங்கிறது, அதாவது குளோபல் சவுத் அப்படிம்பாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐ திங்க் நம்ம ஃபாஸ்ட் மூமெண்ட்ல எல்லாரும் ஐ திங்க் படிக்க வேண்டிய ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு தான் வந்து இந்த புக்கு. இட்ஸ் அ காமிக். சரியா? இது வந்து நீங்க படிச்சு போர் அடிக்கும்னு நினைக்காதீங்க. இது பேர் வந்து ஃபுட் அண்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக். ஸோ இட்ஸ் இன் அ வெரி காமிக் ஃபார்ம். யார் வேணாலும் படிக்கலாம். ரைட்டா? இதை வந்து லெஃப்ட் வேர்ட் அப்படிங்கிற பப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ரைட். ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் கெட் அ காப்பி. இந்த காப்பி எடுத்து எல்லாரும் வந்து படிக்காதான் எல்லாருக்கும் புரியும் நம்ம என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். சரியா? ஸோ இதை நான் வந்து லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் கால் ஃபுட் அண்ட் ஃபார்மிங், ஜேர்னி த்ரூ இந்தியா இன் காமிக்ஸ் அப்படிங்கிறது தான் இது. இதில் இந்த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன மாதிரி விளைவு ஏற்படுத்துது, இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, விவசாயிகளுடைய பிரச்சனை தான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதோட கூட சேர்ந்து டெக்னாலஜியும் இதில் இன்க்ளூடட். சரியா? இதையும் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப்பும் இந்த வேலைகளை செய்யுது அப்படின்னா, ஜிஏடிடி கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி இருக்கு. அதாவது இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ இந்தியாவும் பல நாடுகளும் ஒன்னா வந்து நம்ம இப்படி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள போவோம்னு சொல்லிட்டு ஒரு ஜிஏடிடி கேட்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, ஜெனரல் அக்ரிமெண்ட்ஸ் ஆன் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட். ரைட். ஸோ இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நடந்தது 1947. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தொடர்ச்சி, அதோடைய கண்டினியூஷனா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது 1995. இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல கேட்ல இருந்த மெம்பர்ஸ், கேட்ல எந்தெந்த நாடுகள்லாம் வந்து அந்த ஒப்பந்தத்துல அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்ணியிருந்தாங்களோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா WTO மெம்பர்ஸாகவும் ஆயிடுறாங்க. ஸோ WTOல முக்கியமான 1995ல இதை எனாக்ட் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதுதான் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் இதை கவனிக்கணும். ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் வந்து எதை சேலஞ்ச் பண்ணுதுன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை தான் சேலஞ்ச் பண்ணுது. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா எனிதிங் தட் வி கிரியேட் இன்டெலெக்சுவலி, ரைட்? அப்போ சாஃப்ட்வேர் இஸ் அன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர் சாஃப்ட்வேர் இஸ் அன் இன்டெலெக்சுவல் கிரியேஷன், ரைட்? அப்போ இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் 1995ல ஒரு ஒப்பந்தம் கொண்டு வராங்க, அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க. அதுல இந்தியா சைன் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல எந்த ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து பேட்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட் 1970, ரைட்? ஸோ இந்த இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட் 1970ல வந்து சில விஷயங்கள், சில அம்சங்கள் இருக்கு. இந்த இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட் 1970 தான் வந்து இன்னைக்கு சரி, யூரோப்பும் சரி, WTOவும் சரி, IMFும் சரி டார்கெட் பண்ணி அடிச்சு உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஆனா இந்த ப்ரொடெக்ஷனை தான் அவங்க உடைக்கணும் அப்படின்னு ரொம்ப இம்பீரியலிசம் வந்து ரொம்ப தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ப்ராடக்ட் பேட்டன்ட், இன்னொன்று ப்ராசஸ் பேட்டன்ட். சரியா? ப்ராடக்ட் பேட்டன்ட்னா என்ன அப்படின்னா,
நான் வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அது ஒரு பொருளா தயாரிச்சிருக்கேன். அது வந்து ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கலாம், இல்ல வந்து அது ஒரு ஹார்ட்வேரா இருக்கலாம், அது வந்து ஒரு சாஃப்ட்வேரா இருக்கலாம். அது எதெல்லாம் நீங்க ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றீங்களோ, அது டிவியோ, வாஷிங் மிஷினோ ஏதோ ஒண்ணு. ரைட்? நாட் ஜஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ். சரியா? எலக்ட்ரானிக்ஸோட சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. அது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸோட சம்மந்தப்பட்ட ஃபுட் ப்ராடக்ட்டா இருக்கலாம். இல்ல அது வந்து ஒரு ஃபார்மா மெடிசினா இருக்கலாம். அது ஒரு மருந்து கேன்சருக்கோ, இல்ல வந்து ஏதோ ஒரு பயங்கரமான வியாதிக்கோ, இல்ல நார்மல் ஜுரத்துக்கோ தேவையான மருந்து மாத்திரையாக இருக்கலாம். இதெல்லாம் ப்ராடக்ட்ன்றது கீழ வந்துரும். இன்னொரு பேட்டன்ட் இருக்கு. அது பேர் என்னன்னா ப்ராசஸ் பேட்டன்ட். இந்த ப்ராசஸ் பேட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் பேட்டன்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்ட செய்யறதுக்கு நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்றேன் இல்லையா? ஒரே மருந்து தான். அந்த ஒரே மருந்த வெவ்வேற மாரி செய்வாங்க. இப்போ ஒரே சாம்பார். சரியா? இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறாங்க, இந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வைக்கிறாங்கன்னா, அத ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி செய்வாங்க இல்லையா? அந்த மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, அத பேட்டன்ட் பண்றதுக்கு பேரு தான் வந்து ப்ராசஸ் பேட்டன்ட். இந்தியாவுல வந்து இந்தியன் பேட்டன்ட்ஸ் ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ராடக்ட் பேட்டன்ட் கிடையாது. ரைட்? இந்தியால வந்து ப்ராடக்ட் பேட்டன்ட் கிடையாது. இந்தியால ப்ராசஸ் பேட்டன்ட் மட்டும் தான் நம்ம அலோவ் பண்றோம். ஏன் அலோவ் பண்றோம் அப்படின்னா, அது ஒரு லாங் ஃபைட். அந்த லாங் ஃபைட்டுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த டிசிஷனுக்கே வரோம். ப்ராசஸ் பேட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா, மெயின்லி வந்து இந்தியா வாஸ் பேக் தென் ஃபோக்கஸிங் ஆன் 2 செக்டார்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிசின். ஏன் அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிசின் அப்படின்னா, நம்மள வந்து காலனி நாடுகள் வெளியில வந்து பிரிட்டிஷ் வெளியில விட்டு போகும்போது, நம்மளுடைய நிலைமை ரொம்ப அவ்வளோ மோசமா இருந்த ஒரு நிலைமை. நம்மளால வந்து ஒரு நேஷனல் லெவல்ல வந்து ஆர் ஒரு ரீஜனல் லெவல்ல நீங்க எடுத்துக்கிட்டா கூட படிப்பறிவு கிடையாது. உணவு வந்து பஞ்சம் இருந்தது. ரைட்? போதுமான அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ போலியோல இருந்து பல வியாதிகள் இருந்தது. ஸோ இதையெல்லாம் வந்து நம்மளால தீக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். இதெல்லாம் வந்து மேம்படுத்தி, இதெல்லாம் மக்களுக்கு உணவு உற்பத்தி போதுமான அளவுக்கு உணவு உற்பத்தி பண்றதுக்கோ, இல்ல வந்து நோய்கள தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கோ, ஆராய்ச்சி பண்றதுக்கோ, இதுக்கெல்லாம் நம்மள்ட்ட போதுமான கட்டுமானம் கிடையாது. அப்படி இல்லாதப்போ, அப்போ இந்தியால வந்து என்ன முடிவு பண்றோம் அப்படின்னா, அப்போ டொமஸ்டிக் டெவலப்மெண்ட்ட வந்து ஃபோக்கஸ் பண்றோம். நம்மளே எப்படி உயர்த்திக்கிறது, எப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க உயர்த்துறது, மக்கள் எப்படி பாவர்ட்டில இருந்து வெளிய கொண்டு வர்றது, அப்படிங்கிற மாரி ஸ்கீம்ஸ்ல தான் வந்து இந்த மாரியான ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து எனாக்ட் பண்ணப்பட்டது. அப்படி எனாக்ட் பண்ணும்போது என்ன முடிவுக்கு வராங்கன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட் பேட்டர்ன் கொண்டு வரதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன் பிரயோஜனம் இல்ல அப்படின்னா, ப்ராடக்ட் பேட்டன்ட் என்ன பண்ணிரும் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு பொருள கண்டுபிடிச்சுட்டான் அப்படின்னா, அவனுக்கு அந்த பேட்டன்ட்ட குடுத்துடுறது. அந்த ஒருத்தங்கிறது ஒரு ஆளா இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து அது ஒரு பெரிய நிறுவனமா இருக்கும். இப்ப அவங்க கையில அப்படி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்க தே வில் பிகம் அ மோனோபாலி இன் த மார்க்கெட். மார்க்கெட்ல மோனோபாலி ஸ்டேட் அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இவங்கள தவிர இந்த பொருள செய்யறதுக்கும், விக்கிறதுக்கும் வேற யாரும் இருக்க முடியாது. அப்போ தே வில் ஃபிக்ஸ் த பிரைஸ். இன்னைக்கு நம்ம என்ன வந்து டியூஓபாலிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இன்னைக்கு வந்து நீங்க டெலிகாம் செக்டார் எடுத்து பாருங்க. பிஎஸ்என்எல்னு ஒண்ணு இருக்கு. பட் ஆனா அத டம்மியா ஆக்கி வச்சிருக்காங்க. ஏர்டெலும் ஜியோவும் வந்து உட்காந்துக்கிட்டு 2 பேரும் இன்னைக்கு பிரைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறது ஒரு ஐ திங்க் இது நம்மளுடைய பீரியட்ல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கு என்ன சொல்றது பிரச்சனை. ரைட்? ஸோ பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜியோ ஃப்ரீன்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எந்த இடத்துல 2 பேரும் வந்து நிக்கிறாங்க, ஏர்டெலும் ஜியோ நிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி ப்ராடக்ட் பேட்டன்ட்டை வந்து நம்ம அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, உணவுப் பொருட்களும் சரி, மருந்தும் உயிர் காக்கிற மருந்தும் சரி, 2மே வந்து மக்களுக்கு கிடைக்காது. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். அதை வந்து இந்தியாவில் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேட்டன்ட் ஆக்ட்ல ப்ராசஸ் பேட்டன்ட்டை மட்டும் தான் கொண்டு வந்தோம். ப்ராசஸ் பேட்டன்ட் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரு மருந்தை பல நிறுவனங்கள் தயாரிக்குது. அதுல போலி மருந்து பிரச்சனை இன்னைக்கு ஒரு பிரைமரி பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. தட்ஸ் a different thing to be handled, right? But process patent is why in India நம்மளால வந்து ஒரு ஒரு பாராசிட்டமால் மாத்திரைய ஈஸியா போய் மெடிக்கல்ஸ்ல ரொம்ப சீப்பா வாங்கி போட்டுக்க முடியுது. பிரைசஸ் கம்மியா இருக்கிறதுக்கு பெரிய ரீசன் என்னன்னா, இந்தியாவில் வந்து ப்ராசஸ் பேட்டன்ட் இருக்கு, ஜென்ரிக் மெடிசன்ஸ் இருக்கு. ஜென்ரிக் மெடிசன்ஸ் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, வி டோன்ட் ஹாவ் ப்ராடக்ட் பேட்டன்ட் அப்படிங்கிறது தான். ரைட்? ஸோ இப்போ இதைத்தான் வந்து தே ஆர் ட்ரைங் டு பிரேக். யாரு அப்படின்னா ட்ரிப்ஸ். இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்ல வந்து டபிள்யூடிஓவும் எஸ்பெஷலி யூஎஸ், சரியா, அமெரிக்கா தான் வந்து இதை ஹெட் பண்றது. இவங்க தான் வந்து இதை அடிச்சு உடைக்கணும் அப்படின்னு காலி பண்ண ட்ரை பண்றது. ஸோ தட் இந்தியாவுக்குள்ள அவங்களுடைய முதலீடுகள் வரும். முதலீடுகள் மூலியமா தனியார் பிரைவேட் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வளரும். அப்படி வளர வளர வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இல்லையா? ஸோ அதனால தேர் ஆல் கழுகு மாதிரி நம்மளே சுத்திட்டு இருக்காங்க. ஸோ ப்ராசஸ் பேட்டன்ட், ப்ராடக்ட் பேட்டன்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும். அக்ரிகல்ச்சர்லையும் மெடிசன்லையும் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து வெறும் இந்தியன் பேட்டன்ட்ஸ் ஆக்ட்ஸ் வந்து அந்த டைம்ல கொண்டு வரப்பட்டாலும் 1970ஸ்ல வந்து இந்தியாவில் பெருமளவு இருந்துச்சு. ஏற்கனவே நான் முன்னாடி பேசின மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருந்தது. ஆனால்
அது இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற வைட்லி ஆக்சசபிள் கன்சியூமர் டெக்னாலஜியா கம்ப்யூட்டர் இல்லை. அது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வேக்கோ, சென்சஸ்க்கோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு தான் இருந்துச்சு. ரைட். ஸோ இப்போ வந்து இங்க நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, இப்போ சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேர்லையும் இது என்னன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கம்பல்சரி லைசன்சிங் நான் சொல்லிடுறேன். கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்கு நம்மளுடைய பேட்டன்ஸ் ஆக்ட்ல. அந்த கம்பல்சரி ப்ரொவிஷன் வந்து இது ஆக்சுவலி வந்து இன்ஃபேக்ட் ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட்டுக்குள்ள ஒத்து போகிற ஒரு விஷயம் தான் கம்பல்சரி லைசன்சிங். அவங்களும் ஏத்துக்குவாங்க, ட்ரிப்ஸ்ல இருக்கிறவங்களும். கம்பல்சரி லைசன்சிங்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பப்ளிக் எமர்ஜென்சி இல்லை ஏதோ ஒரு உள்நாட்டில் வந்து ஏதோ ஒரு தேவை இருக்கு, உடனடி தேவை இருக்குன்னா அந்த டைம்ல அந்தந்த கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து எவோக் பண்ணலாம். கம்பல்சரி லைசன்சிங்கை வந்து இன்வோக் பண்ணிட்டு இந்த ப்ராடக்டை வந்து இல்லை இந்த விஷயத்த வந்து நாங்கள் இப்போதைக்கு டெம்பரரியா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளியே எடுத்துடுறோம், ஸோ தட் எங்களுக்கு உடனடியாக இது எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். இந்த கம்பல்சரி லைசன்சிங் தான் வந்து உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ஹெச்ஐவிங்கிற வைரஸ், இன்னைக்கு நம்ம எப்படி கோவிட் பேசணுமோ அந்த டைம்ல வந்து ஹெச்ஐவி, அதான் எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெச்ஐவி வைரஸ் வந்து பயங்கரமா உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு அப்படின்னு பேசினாங்க. எஸ்பெஷலி ஆப்பிரிக்கா தான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட நாடு ஹெச்ஐவில. அந்த டைம்ல ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடந்தது. இதே பாலிடிக்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் நடந்தது. ஆப்பிரிக்காவால பெரிய அளவுல மருந்து தயாரிக்க முடியாது. ஆனா இந்தியாவில் நம்மளால வி ஹேட் அ மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி. பட் தென் பிகாஸ் ஆஃப் திஸ் கேட், டபிள்யூடிஓ, ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் இருந்ததுனால அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் என்ன பண்ணாங்க அப்படின்னா they wanted to prevent India from manufacturing cheap medicines for Africa. ஆப்பிரிக்காவுக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப ஈஸியா மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ஹெச்ஐவியை கியூர் பண்றதுக்கு வி ஹேட் மெடிசன்ஸ், ரைட். அந்த மெடிசன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காம பாத்துக்கிறதுல அவங்க ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம we were able to give them. இன்னைக்கு இந்தியா வந்து அதை பண்ணல அப்படின்னா ஆப்பிரிக்கால வந்து ஹெச்ஐவியால எவ்வளவு பேர் இன்னும் பாதிக்கப்பட்டிருப்பாங்கிறது, இறந்திருப்பாங்கிறது பெரிய விஷயம் தான் அது. ரைட். ஸோ இந்தியா ஹேட் பிளேட் சச் அ ரோல் இன் தட். இந்த கம்பல்சரி லைசன்சிங் தான் கோவிட் டைம்லயும் நம்ம வந்து என்ன சொல்றது பிரச்சாரம் பண்ணோம். இதை எடுத்துட்டு வாங்க, கோவிட் டைம்ல வந்து எதுக்கு வந்து இதே மாதிரி இது ஐ மீன் பில்கேட்ஸ் கேம் அண்ட் செட் when இந்தியா யூஎன்ல போயிட்டு நீங்க இந்த மருந்தெல்லாம் வந்து கோவிட் மருந்து இருக்கு இல்லையா, அந்த கோவிட் வேக்சின் இருக்கு இல்லையா, அந்த வேக்சினை வந்து பேட்டன் பண்ணிட்டாங்க. யாரு? யூஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மாடர்னான்ற ஒரு கம்பெனியும், அதே மாதிரி யூரோப்ல வந்து இந்த ஆஸ்ட்ராஜெனகாங்கிற கம்பெனியும் அவங்க கண்டுபிடிச்ச மருந்து பேட்டன் பண்ணிட்டு அவங்க தான் சொல்லுவாங்க யார் இது மேனுஃபேக்சர் பண்ணணும், யாருக்கு இது எவ்வளவு குவான்டிட்டியில கிடைக்கணுங்கிறதெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்கங்கிற இடத்துல இருந்துச்சு. அப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், பிரேசில், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், இந்தியா எல்லாருமே யூஎன்ல போயிட்டு பேசும்போது கம்பல்சரி லைசன்சிங் இன்வோக் பண்ணுங்க, எதுக்கு வந்து இந்த டைம்ல இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ஏன்னா உயிர் போற விஷயம் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு, திஸ் நாட் த டைம் டு டூ பிசினஸ் அப்படின்னு போது பில்கேட்ஸ் வந்து என்ன சொன்னார்னா அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நாங்க பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து எடுத்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ரைட். பட் தென் வி ஷோட் அதர்வைஸ், ரைட். ஸோ இதுதான் வந்து இம்பீரியலிசம் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்டினுடைய சாவரனிட்டியை வந்து காலி பண்ணிட்டே வர விஷயங்கள். அதுல சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்க்குள்ள இறங்கும் போது இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபிள்யூடிஓவும் ஐஎம்எஃப்பும் வந்து கண்டினியூஸா இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்டை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதை டைல்யூட் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்றேன் இல்லையா. அது எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ ஆக்சுவலி பார்த்தா ட்ரிப்ஸ்ல சைன் பண்ணோம் இல்லையா, ட்ரிப்ஸ் படியே என்னன்னா நம்ம வந்து இந்தியாவில் வந்து ப்ராடக்ட் பேட்டன்ட்டை கொண்டு வரணும், ரைட்டா. ட்ரிப்ஸ்ல சைன் பண்ணும்போது ட்ரிப்ஸ்ல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, எந்தெந்த நாடுகள்லாம் ட்ரிப்ஸ்குள்ள வராங்களோ, ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்குள்ள வராங்களோ, தே ஷுட் ஹேவ் ப்ராடக்ட் பேட்டன்ட் ஆஸ் வெல் அப்படிங்கிறது தான் ட்ரிப்ஸோடைய ஒரு முக்கியமான அம்சம். அப்படின்னா இப்போ இந்தியாலையும் ப்ராடக்ட் பேட்டன்ட் வந்திருக்கணும் இந்நேரத்துக்கு. ட்ரிப்ஸ் வந்து 1995 சைன் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ அதுலயே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அப்போ அப்பயே வந்திருக்கணும். ஆனா அந்த டைம்ல இருந்த கவர்மெண்ட் வந்து, அப்போ இருந்த யூபிஏ கவர்மெண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸோட ப்ரெஷர்னால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்ரிப்ஸ்லயே வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு எக்ஸப்ஷனல் கிளாஸ் இருக்கு. அந்த எக்ஸப்ஷனல் கிளாஸ்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் நீங்க டைம் எடுத்துக்கலாம், 10 வருஷம் நீங்க ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடனடியாக அதை இன்வோக் பண்ணிக்கிட்டோம், உடனடியாக அதை பயன்படுத்திக்கிட்டோம். அதனால ஒரு 10 வருஷத்துக்கு 1995 இருந்து 2004 வரைக்கும் நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் உண்டு. நம்ம நாட்டில் வந்து ப்ராடக்ட் பேட்டர்ன் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா 2005 ஆயிடுச்சு, ஏன் இன்னும் கொண்டு வரல அப்படின்றது அடுத்து யூஎஸ் வந்து ப்ரெஷர் போடுறான், இல்ல டபிள்யூடிஓ வந்து ப்ரெஷர் போடுறான், சரியா. அதை ப்ரெஷர் போடும்போது அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த டைம்ல வேற வழி இல்லாம மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல வந்து அப்பயும் அதான் யூபிஏ 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யூபிஏ 1 யூபிஏ 2 சொல்லுவோம். இந்த டைம்ல வந்து ப்ராடக்ட் பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க.
ஆனால் அதில் சில நிர்பந்தங்களோட சில கண்டிஷன்ஸோட கொண்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து சாஃப்ட்வேர் வந்து அதுலேருந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிட்டோம், விச் இஸ் வெரி குட், ரைட்? சாஃப்ட்வேர் பேட்டன் பண்ணுறதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். யூஎஸ்ல இல்லை மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இஸ் பேட்டன்டட். இந்தியாவில் சாஃப்ட்வேர் பேட்டன்ட் கிடையாது. இந்தியா இஸ் நாட் அலோவிங் சாஃப்ட்வேர் பேட்டன்ஸ். சாஃப்ட்வேர் பேட்டன்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கிட்டு இந்த சாஃப்ட்வேர் மாதிரி வேற யாருமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறது. திஸ் இட் கோஸ் யூனோ. அப்போ இந்தியாவில் வந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர் பேட்டன்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணதுல லெஃப்ட் பார்ட்டிஸோட வாய்ஸஸ் வந்து பார்லிமெண்ட்ல அவங்களுடைய ப்ரெஷர் போட்டதுனால we were able to exclude software patents so far. But this is going to change. This is changing in fact. Right? Current governments வந்து is yielding to that pressure. அவங்க வந்து யூஎஸ் போடுற ப்ரெஷருக்குலாம் வந்து அதான் சொல்றாங்களே, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. யாரு நம்ம பிரைம் மினிஸ்டரும் வந்து ஃப்ரெண்டுங்கிறாரு, ட்ரம்ப்பும் ஃப்ரெண்டுங்கிறாரு. ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேசிக்கிட்டு we do not know what's going to happen. நிர்மலா சீதாராமன் வந்து அவங்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நம்ம வந்து இந்தியாவினுடைய ஐபி பாலிசிஸ்லாம் மாற்றணும், ஐபி பாலிசிஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கலாம் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது we see signs of this change, right? This is what something we should be careful about. இதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டு இருக்கணும் அதோட டெவலப்மெண்ட்டை, ரைட்? ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் எப்படி சாவர்னிட்டியில் போய் தொடர்புபடுத்தணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்நேரத்துக்கு அது புரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ நவ் கம்மிங் டு தி evolution of FOSS or software and hardware sovereignty in India, right? So it started with, I would say, even though வந்து மெடிசன் ஃபார்மா இண்டஸ்ட்ரிலையும் இல்லை அக்ரிகல்ச்சர்லையும் நம்ம நிறைய எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கூட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் தான் வந்து ஃபர்ஸ்ட் 1996 அண்ட் 2000 இயர் 1996 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் கேரளாக்கு வருது. ஏன் கவர்மெண்ட் ஆஃப் கேரளாக்கு வருதுன்னா, இப்போ நம்ம கண்டலன்சஸ்ல வந்து தோழர் விஎஸ் அச்சுதானந்தன் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும். விஎஸ் அச்சுதானந்தன் அப்படிங்கிறவர் யாரா இருந்தாரு அந்த டைம்ல அப்படின்னா, அவர் தான் வந்து எல்டிஎஃப் கன்வீனரா இருந்தார். அதாவது அவர் வந்து கேரளாவுடைய கவர்மெண்ட் எல்டிஎஃப்னு சொல்லுவாங்க, அந்த கவர்மெண்ட் பேர் எல்டிஎஃப்னு சொல்லுவாங்க. எல்டிஎஃப்னா லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். இந்த லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்ங்கிறது பல்வேறு லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் வந்து அந்த எல்டிஎஃப்னு சொல்லக்கூடிய லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். ஸோ அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக கன்வீனராக வந்து அவர் விஎஸ் அச்சுதானந்தன் இருந்தப்போ ஜோசப் தாமஸ் அப்படிங்கிற ஒரு பிஎஸ்என்எல் எம்ப்ளாயி, சரியா? இவர் யாருன்னா பிஎஸ்என்எல் ஸ்டாஃப் அண்ட் பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ், நேஷனல் போஸ்டல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் எம்ப்ளாயிஸ் யூனியன் ஒன்று இருந்துச்சு. அந்த யூனியனுடைய லீடராக ஒன் ஆஃப் தி லீடராக இருந்தார் ஜோசப் தாமஸ். ஜோசப் தாமஸ் தான் வந்து அவர் விஎஸ் அச்சுதானந்தன் கிட்ட போய் இப்படி ஒரு ஐடியாவை ப்ரப்போஸ் பண்றாரு. என்ன ஐடியா ப்ரப்போஸ் பண்றாரு, எதுக்கு ப்ரப்போஸ் பண்றாரு அப்படின்னா, கேரளால வந்து டீசென்ட்ரலைஸ்டா பீப்புள்ஸ் பிளானிங் கேம்பெயின், அதாவது கேரளா வந்து நம்ம எப்படி டீசென்ட்ரலைஸ்டா கவர்ன் பண்றது, கேரளாவில் வந்து எப்படி பீப்புளோடைய பார்ட்டிசிபேஷனை வந்து நம்மளாம் ஒரு ஸ்டேட் மாநிலம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்ல வந்து எது வளர்ச்சி, எப்படி வளரணும், யார் யார் என்ன பண்ணணுங்கிறத ஏதோ ஒரு ரூம்ல உட்காந்து ஒரு பியூரோக்ராட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் படிச்சவங்களோ இல்லை கலெக்டர் ஐஏஎஸ் படிச்சவங்களோ இல்லை ஐபிஎஸ் படிச்சவங்களோ இல்லை வந்து பியூரோக்ராட்ஸோ உட்காந்து மட்டும் டிசைட் பண்றது வந்து வளர்ச்சி ஆகாது. மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பிளானிங் ஸ்டேஜ்ல உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதான் கேரளாவுடைய இந்த பிபிசி, பீப்புள்ஸ் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது. அது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸசைஸ், அது டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ், டீசென்ட்ரலைஸ்டா எடுத்துட்டு போனது. அந்த பிளானிங் கேம்பெயின்ல தான் வந்து இந்த ஐடியா உள்ள வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேரளாவில் வந்து ஒரு கேரளாவெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம், அது டெலிகம்யூனிகேஷன் வழியாவோ இல்லை கம்ப்யூட்டர்ஸ் வழியாவோ ஒரு நெட்வொர்க் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை விட்டுட்டு ப்ராப்பரேட்டரிக்கு போனோம்னா கேரளாவுடைய சாவர்னிட்டியை வந்து ஈஸியா அண்டர்மைன் பண்ணிட முடியும். வெளியில இருந்து ஒரு ஃபாரின் என்டிட்டியாலேயோ இல்லை ஒரு நேஷனல் என்டிட்டியாலேயோ அது ஈஸியா உடைச்சிட முடியும். இப்போ கேரளா சுயமாக தன்னுடைய மாநிலத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் கேரளா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பக்கம் தான் போக வேண்டும்ங்கிறது தான் அன்னைக்கு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அதை வந்து விஎஸ் அச்சுதானந்தனுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தவர் ஜோசப் தாமஸ். ஸோ இதெல்லாம் வந்து 1996-2000 பீரியட்ல நடக்குது. அப்போ கேரளா வந்து விஎஸ் அச்சுதானந்தன் அதை உள்வாங்கிக்கிறாரு, அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது 2001 ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து கேரளாவில் திருவனந்தபுரம்ல நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனுடைய ஒரு GNU ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண RMS ரிச்சர்ட் மேத்யூ ஸ்டால்மனி இன்வைட் பண்றாங்க. ஸோ அவரும் வராரு. ஸோ அதுதான் வந்து இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஃபாஸ் ஈவெண்ட்னா அப்போ அதுதான் ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட்ங்கிறது தான்.
ஸோ தென் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 வந்து கேரளாலேயே வந்து அவங்க ஸ்டேட் லெவலுக்கு ஒரு ஐடி பாலிசியை வந்து ஃபாஸை உள்ள வச்சு ஒரு புது பாலிசியை ஃபார்ம் பண்ணி எல்லா பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் உள்ள வந்து ஃபாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எஜுகேஷனில் ஃபாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு ஸ்டேட் லெவல் பாலிசி போடுறாங்க. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ், ரைட், ஒரு ஸ்டேட்ல நடக்கிறது 2006. தென் 2008 இப்போ நம்ம வந்து FSFTN வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஃபவுண்ட் பண்ணோம். FSFTN தொடங்கினதுக்கு அப்புறம் ஸ்லோவா வந்து ஒவ்வொரு பகுதியில் பார்த்து நம்ம கிளக்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சோம். தென் 2009 வந்து FSMK ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் ஆஃப் கர்நாடகா எஸ்டாப்ளிஷ் ஆகி அவங்களும் அதே மாதிரி கிளக்ஸை வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க, ரைட். தென் 2010 வந்து பார்த்தீங்கன்னா கேரளால, கர்நாடகால, ஆந்திரால, வெஸ்ட் பெங்கால்ல, மகாராஷ்டிரால இப்படி பல்வேறு இடங்கள்ல நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்ஸ் உருவாக இதெல்லாம் ஒரு இந்தியா லெவல்ல வந்து ஒரு பேன் இந்தியா லெவல்ல வந்து இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு உருவானது தான் FSMI, ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஒரு அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன். அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் டுகெதர், ரைட். ஸோ இது வந்து 2010 டைம்ல நடக்குது. அண்ட் பிட்வீன் தீஸ் பீரியட் 2008 to 2011 வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிடாக் சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சென்னை டிவிஷன், சிடாக் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து சென்னையில் இருக்கிற டிவிஷன் வந்து இந்த பாஸ் லினக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து அவங்க ஈவன் நம்ம FSFTN-ஓட வந்து மீட் பண்ணி தே ஆல்சோ சாட் அவர் ஹெல்ப் ஆஸ் வெல். நம்ம கம்யூனிட்டி சப்போர்ட்டுக்காக நம்ம கிட்ட வந்தாங்க, அதுவெல்லாம் நடந்திருக்கு சிடாக்கோட, ரைட். தென் 2011 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் லேப்டாப் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த லேப்டாப் ஸ்கீம்ல வந்து விண்டோஸ் மட்டும் தான் இனிஷியலாக ப்ரப்போஸ் பண்ணப்பட்டுச்சு, அப்புறம் லினக்ஸ் சேர்க்கப்பட்டுச்சு, அப்புறம் திரும்ப லினக்ஸ் எடுத்தாங்க, திரும்ப நம்ம ஃபைட் பண்ணோம் FSFTN அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் டுகெதர், போய் மினிஸ்டர் சந்திச்சோம், இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறமா வந்து பாஸ் லினக்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தது. அதுக்கப்புறம் 2011 சேம் இயர் வந்து நம்ம புதுவை கிளக் வந்து இன்னைக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இந்த புதுவை கிளக்கும் வந்து 2011 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ இதுக்கு முன்னாடி சொன்ன இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஆர் ஜஸ்ட் ஒரு காலேஜில் டெக்னாலஜி மேலே வந்து ஒரு பெரிய ஆர்வம் கொண்ட, டெக்னாலஜி ஆர்வம்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து ஃபெட்டிஷன் தான் சொல்லணும், அது மேலே வந்து ரொம்ப மோகம் கொண்ட ஒரு குரூப். ஸோ அதனால நாங்கள் வந்து இதுலேருந்து ஏதோ புதுசாக கற்றுக்க போகிறோம், ஏதோ பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ இதுக்கு முன்னாடி சொன்ன இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஆர் ஜஸ்ட் ஒரு காலேஜில் டெக்னாலஜி மேலே வந்து ஒரு பெரிய ஆர்வம் கொண்ட, டெக்னாலஜி ஆர்வம்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து ஃபெட்டிஷன் தான் சொல்லணும், அது மேலே வந்து ரொம்ப மோகம் கொண்ட ஒரு குரூப்பு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதுலேருந்து ஏதோ புதுசாக கற்றுக்க போகிறோம், ஏதோ பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம்னு வி டோன்ட் ஹேவ் எனி இந்த இவ்வளோ பெரிய ஃப்ரேம் ஒர்க் தாட்லாம் கிடையாது. ஸோ அதான் புதுவை கிளக் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இவ்வளோ பெரிய தாட்லாம் கிடையாது. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்போ வில் ஸ்டார்ட் திஸ். நம்ம வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம், சென்னைக்கு போகிறோம், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா வந்து வி ஹேவ் டு ட்ராவல் அப்படின்லாம் யோசிக்கும் போது, சரி நம்ம கற்றுக்கிட்டது ஏன் நம்ம இங்கேயே நம்ம வந்து மீட்டப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்ம இங்கேயே வந்து இந்த நாலேஜ் ஏன் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சது தான் புதுவை கிளக். ஸோ ஆரம்பித்து கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீட்டப் நடத்துறதுக்கு இடம்லாம் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து எங்கெங்கேயோ நடத்துவோம், வீட்டு மொட்டை மாடியில் நடத்தியிருப்போம், சில டைம் பார்க்கில் நடத்தியிருப்போம், சில டைம் வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சாங்க, வென்யூ பார்ட்னர் கிடச்சாங்க. அவங்களோட வென்யூவில் தான் இந்த ஓஷன் அகாடமின்னு சொல்லிட்டு அவங்களோட வென்யூவில் தான் வந்து நடத்திட்டு இருந்தோம். தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அவங்கக்கிட்ட ப்ரொஜெக்டர் இருந்துச்சு, ஒயிட் போர்டு இருந்தது, டேபிள், ஏசி எல்லாமே இருந்துச்சு. தே கேவ் அஸ் ஃப்ரீ. இந்த இடத்த நீங்கள் ஃப்ரீயாக வந்து உங்களுடைய அந்த ஒரு நாளைக்கு ஆஃப் டே யூஸ் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க வேறு எந்த விஷயமும் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. நம்ம போய் அவங்கக்கிட்ட வந்து அவங்கள ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னோ இல்லை, நத்திங் லைக் தட், நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட், ஜஸ்ட் யூட்டிலைஸ் இட், அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான். ஸோ அப்போது சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே வருஷம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். தட் வாஸ் கண்டினியூஸாக வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஹார்ட்வேர் ஃப்ரீடம் டே செலிப்ரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஃப்ரீடம் டே, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஃப்ரீடம் டேஸ் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி வெதர் ஸ்டேஷன் இனிஷியேட்டிவ், அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் வி ஹேவ் டு டேக் இட் ஃபார்வர்ட். இதை ஏற்கனவே சயின்ஸ் ஃபாரமில் செட்டப் பண்ணியிருந்தோம். அது ஒரு ஃபேஸு. இப்போ ஃபேஸ் 2ல் நீங்கள் திரும்ப ஒரு POCலாம் பில்ட் பண்ணிங்க, தட் ஹேஸ் டு பி டேக்கன் ஃபார்வர்ட். அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் கான்ட்ரிபியூஷன் பண்ணோம், மேப்பத்தான் லோக்கலைசேஷன், அப்புறம் கம்யூனிட்டி ஒயர்லெஸ் மெஷ் நெட்வொர்க். ஸோ இதுவும் ஒரு சைடில் அப்படியே நிற்கிது. இன்றைக்கி யாராவது கண்டினியூ பண்ணணும்னா தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணோம். பட் தென் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் த சேக் ஆஃப் டெக்னாலஜி, ஃபார் த சேக் ஆஃப் ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பட் தென் இந்த இவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கிறது லேட்டர் பாயிண்டில் தான் வருது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து FSFTN உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் கிடைக்குது எங்களுக்கு, அட்லீஸ்ட், ரைட்.
தென் 2013 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ஒரு ஐடி பாலிசி கொண்டு வராங்க. அதில் ஃபாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ரைட். தென் 2015 வந்து நெட் நியூட்ரலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதை நம்ம வந்து ஃபைட் பண்ணி பாண்டிச்சேரி பீச்சில் ஒரு பெரிய ரேலி பண்ணோம். அதோடைய ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இங்கே பார்க்குறது. நிறைய இது வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஜாஸ்ட் பி டேக்கன் அவுட் ஆஃப் ஃபேஸ்புக். எங்கேயாச்சும் நம்ம காமனாக ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்புறம் பொறுமையாக பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா ஃபைன். நம்ம ஒரு பெரிய ரேலி பண்ணி இன்டர்நெட் சேவ் பண்ணணும், நெட் நியூட்ரலிட்டியை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பெரிய ரேலி பண்ணது. ஸோ இப்படியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து, அப்புறம் கண்டினியூஸ் டெக்னாலஜி மீட்டப்ஸ் நடந்து, அப்படி இப்படி நம்ம இன்றைக்கி வந்து வி ஆர் ஹியர் டுடே இன் 2026 அண்ட் த டார்ச் ஹாஸ் பீன் பாஸ் டு யூ. உங்ககிட்ட இந்த டார்ச்சை நாங்கள் கொடுத்தாச்சு, ரைட்டா? ஸோ நான் இனிமேல் டே டு டேயில் புதுவை கிளக்கோட இல்லை, நான் வந்து டே டு டே எல்லா கிளக்ஸோடையும் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த நபர்கள் வந்து இப்போது அடுத்து உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்பை. ஸோ இது உங்களுடைய கையில் இந்த டார்ச் நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்கார்பரேட் பண்ணி இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத விட சில கோல்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கோல்ஸில் என்னென்னு எனக்கு தோன்றதை நான் இங்கே ப்ரப்போஸ் பண்ணுறேன். பட் தென் இந்த மாநாட்டில் நீங்கள் எல்லோரும் முடிவு பண்ணி நம்ம என்ன கோலில் ஒர்க் பண்ணோங்கிறதையும் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுங்கள், தீர்மானிங்க. ரைட். ஸோ அப்படியான கோல்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மீட்டப்ஸ்லாம் நடத்துறது எதுக்காக அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்டு வெறும் வேலைக்கு போகிறதுக்காக கிடையாது. நம்ம திரும்பவும் வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லும்போது, எஸ், வேலைக்கு போகிறது வந்து நான் தப்பு சொல்லலை, வேலைக்கு போகிறேன், நானும் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் நம்ம வந்து வெறும் ஐடியில் உட்காந்துக்கிட்டு ஐடியில் வந்து ஒரு யூஎஸ்க்கோ ஒரு யூரோப்க்கோ திரும்ப வெஸ்ட்டுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்ஸை மட்டுமே, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே பில்ட் பண்ணி நம்ம கையில் எந்த கோர் எக்ஸ்பர்டைஸோ இல்லை ஃபவுண்டேஷனல் டெக்கோ இல்லாமல் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ இந்த ஸ்கில்ஸை நம்மளுக்குள்ள நாலேஜ் ஷேரிங் பண்ணி மீட்டப்ஸ் நடத்தி, டெக்னாலஜி மீட்டப்ஸ் நடத்தி நம்ம வளர்த்துக்கிறது மூலியமாக ஒரு கோர் அண்ட் ஃபவுண்டேஷனல் டெக்கை நம்மளுக்கே உருவாக்கி தெரியுதா? ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்றைக்கி ஒரு ஃபவுண்டேஷனல் டெக்குக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம இன்றைக்கி உட்காந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோமா, இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உருவாக்குறோமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். நம்ம யாரும் உட்காந்து பைத்தான் லாங்குவேஜை உருவாக்கல, நம்ம யாரும் உட்காந்து ஜாவா உருவாக்கல. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஏற்கனவே உருவான அந்த லாங்குவேஜை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம், ரைட்? திஸ் இஸ் நாட் ஃபவுண்டேஷனல் டெக். ஃபவுண்டேஷனல் டெக்னா கம்பைலர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இதுதான் ஃபவுண்டேஷனல் டெக். அது ஹார்ட்வேருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிசிபி டிசைன்லேருந்து நீங்கள் ப்ராசஸர் வந்து டிசைன் பண்ணுறதுலேருந்து அதெல்லாம் தான் அங்கே ஃபவுண்டேஷனல் டெக். இந்த ஃபவுண்டேஷனல் டெக்கில் நம்மளுடைய ஸ்கில்ஸை நம்ம வளர்க்கணும், எக்ஸ்பர்டைஸ் நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கோல். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம இந்த மூமெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, நம்மளே இன்றைக்கி நம்மளால் ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரோவை நம்மளால் உருவாக்க முடியுமா? அது எப்படின்னு தெரியுமா? இருக்கிற லினக்ஸ் டிஸ்ட்ரோவெலாம் எடுத்து நம்ம லேப்டாப்பில் மாற்றி போட்டுக்கிறோம், தட்ஸ் ஆல் ஃபைன். பட் நம்மளுக்கே பேஸ்லேருந்து ஒரு டிஸ்ட்ரோவை உருவாக்க தெரியுமா? தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஏற்கனவே இருக்கிற டிஸ்ட்ரோவை பேஸாக வச்சு ரீமிக்ஸ் பண்ண கற்றுக்கணும். அதே நேரத்தில் லினக்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் மாதிரி ப்ராஜெக்ட் மூலிமா நம்மளே பேஸ்லேருந்து ஒன்று பில்ட் பண்ண கற்றுக்கணும். தென் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. காலேஜ் மட்டும் இல்லை, வி ஹேவ் டு டார்கெட் ஸ்கூல்ஸ். கடலூர் கிளக்கில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லும்போது எஸ், தட்ஸ் வேர் வி ஹேவ் டு கோ. ஸ்கூல்ஸுக்கும் இதை எடுத்துகிட்டு போய் ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ளே இதை கொண்டு வர்றதையும், ஸ்கூல்லேயே வந்து ஃபாஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும், இந்த ஐடியாஸை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது நம்மளுடைய லாங் டேர்ம் க்ரோத்துக்கு அதுதான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஸ்கூல்ஸ், டேக் ஃபாஸ்ட் டு ஸ்கூல்ஸ். நம்ம இதை ஏற்கனவே பண்ணியிருக்கோம், பட் தென் அது வந்து ஆடாக்காக இருக்குது, அதை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வரணும். இப்போ அதே நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இன்றைக்கி ஏஐ மாடல்ஸ் இருக்குது. இன்றைக்கும் அதே மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, ஃபவுண்டேஷனல் மாடல்ஸை வந்து நம்ம எடுத்து யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர, சாட் ஜிபிடியோ இல்லை வந்து ஒலாமா மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி வந்து ஓப்பன் ஏஐ மாடல்ஸ் இருக்குன்னா அதை எடுத்து யூஸ் தான் பண்ணுறோமே தவிர, ஆஸ் கன்சியூம் தான் பண்ணுறோமே தவிர, வி ஆர் நாட் ஃபைன் டியூனிங் ஆர் வி ஆர் நாட் இன் டு பில்டிங் சம்திங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், ரைட்? ஸோ அந்த ஃபவுண்டேஷனல் டெக்னாலஜியை நம்ம கற்றுக்கிறதுக்கு எஃபர்ட் போடணும். வெறும் அதை கன்சியூம் பண்ணுறதுக்கோ இல்லை அது வந்து அதை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு மட்டும் போடக்கூடாது. அதே நேரத்தில் ஹார்ட்வேர், ரைட்? ஸோ வெறும் சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் சாவர்னிட்டியில் அட்டைன் பண்ணிட முடியாது. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே சாஃப்ட்வேர் ஹஸ் டு ரன் ஆன் ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் நம்ம கையில் இல்லை, ஹார்ட்வேர் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை, டிசைனை நம்ம ஓன் பண்ணல, டிசைன் நம்மக்கிட்ட இல்லைன்னா வி ஹாவ் நோ பாயிண்ட் இன் ஹேவிங் சாஃப்ட்வேர் சாவர்னிட்டி. ஸோ அதனால் ஓப்பன் ஹார்ட்வேர்க்குள்ளே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் உள்ளே கொண்டு வந்து அது கூட டிங்கரிங் பண்ணி அதிலேருந்து ஹவு கேன் வி திங்க் அபவுட் சால்விங் அவர் ஓன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆன் டாப் ஆஃப் திஸ் டேட்டா ப்ரைவசி, சர்வலன்ஸு இதெல்லாம் ஃபைட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஐ வாண்ட் புதுவை கிளக் அண்ட் எஃப்எஸ்ஹெச்எம் அண்ட் கடலூர் கிளக் அண்ட் ஆல் அசோசியேட்டட் பாடிஸ் ஆஃப் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா டு பேசிக்கலி focus on building our capacity on technology contribution, capacity on technology sovereignty, right? ஸோ இதை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இது ஒரு ப்ராடர்
பர்ஸ்பெக்டிவ், ஒரு ப்ராடர் ஸ்கோப்பில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அதை நம்ம எப்படி லோக்கலைஸ் பண்ணி நம்ம இடத்துக்கு இதை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வி ஹாவ் டு ஃப்ரேம் அவர் ப்ரோக்ராம்ஸ், ரைட்? ஸோ வித் திஸ் நான் வந்து ஐ கன்க்ளூட் மை கீ நோட். தேங்க்யூ. நான் இதோட முடிச்சுக்கிறேன். பை. தேங்க்ஸ்.